அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மாத்தேனி பண்ணை. ஸோ இது வந்து நம்மளுடைய செல்வநகர் வைத்தியபாளையம் நிலக்கோட்டை தாலுகா திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த தேனி பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு. என்னுடைய பெயர் வந்து தோமா செல்வகுமார். நான் வந்துட்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆண்டிப்பட்டி இன் தேனியில வந்துட்டு நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல வந்து படிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். இந்த கோவிட் டயத்துல வந்து நான் அதை பயன்படுத்தி கேவிக்கில இருந்து நடத்தப்பட்ட தேனி வளர்ப்பு பயிற்சிகள் வந்து கற்றுக்கிட்டு இந்த தேனி வளர்ப்பு துறையில வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேவிகே மையத்துக்கு நான் போனேன். அங்கிருந்து அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் திருமதி சாட்சி ஒரு மேடம் இருந்தாங்க. கூட வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஆலோசனையும் சொன்னாங்க. உறங்கினாலும் வருமானம் தரக்கூடிய ஒரே ஒரு தொழில் தான் இந்த தேனி வளர்ப்பு மட்டும்தான். இந்த தொழில நான் சிறப்பான முறையில இப்ப பண்ணிக்கிட்டு வரேன். கடந்த ஒரு 5 வருஷமா வந்து இந்த தேனி வளர்ப்பு தொழில நான் வந்து பண்ணிக்கிருக்கேன். ஸோ இதுல ரீசெண்டா தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு லெவல்ல பண்ணிக்கிருக்கேன். ஸோ காரணம் இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இது பண்றதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, யார் முன்னாடியுமே கையை கட்டி நம்ம வேலை பார்க்க கூடாதுன்ற ஒரே ரீசன் தான். இந்த தேனி வளர்ப்பு தொழில்ன்றது உறங்கினாலும் வருமானம் தரக்கூடிய ஒரே ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தேனி வளர்ப்பு மட்டும்தான். மற்ற எந்த ஒரு தொழிலுமே நம்ம வேலைக்கு போனாதான் நமக்கு உணவு கிடைக்கும், போகல அப்படின்னா உணவு கிடைக்காது. ஆனா இந்த ஒரு தொழில் மட்டும்தான் நம்ம வந்து வீட்டிலே உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா கூட தேனீக்கள் நமக்காக அவங்க உழைச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த தேனீக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை வந்து சேகரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேன் நம்ம பண்ணையில தேனி வளர்ப்பு பயிற்சியும் கொடுக்குறோம், கட்டண பயிற்சியாவும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வாழ்ந்து காட்டும் திட்டத்துல இலவச தேனி வளர்ப்பு பயிற்சி அதுக்கு வந்து பயிற்சியும் கொடுத்துருக்கேன். வீட்டுகளுமே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல ஆர்சிட்டியில வந்து கனரா வங்கியினுடைய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நம்மளோட தேனி வளர்ப்பு பயிற்சியாளராகவும் நாங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு வரோம். இந்த தொழில்னால நாமளும் நல்லா இருக்கிறோம். விவசாயம் காக்கப்படுது. ஸோ மகரந்த சேர்க்கையினால இந்த தென்னை எல்லாமே நல்லா காய்கறி விளைச்சல் எல்லாமே அதிகரிச்சுக்கு இருக்கு. ஸோ என்னதான் விவசாயம் மருந்து அதுன்னு போட்டு விவசாயத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை மாதிரி தான் இந்த தொழிலை நான் நினைக்கிறேன். இப்போ தேனீக்களை சொல்லலாம் நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு அந்த தேனீக்கள் போனா மட்டும்தான் காய்கள் கிடைக்கும். காய்கள்ல இருந்து நமக்கு உணவு கிடைக்குது. என்னுடைய பண்ணையில வந்து கொட்டாம தேனி எப்படி வளர்க்கறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ட்ரிக் என்னென்ன ட்ரிக் சொல்லி தர முடியுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். மழை காலங்களை எப்படி பாதுகாக்கிறது, வெயில் காலங்களை எப்படி பாதுகாக்கிறது, ஏன் தேனி ஏன் லாஸ் ஆகுது, ஸோ எல்லாமே அந்த ராணி தேனி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, இதுல இருந்து என்னென்ன பொருட்கள் உற்பத்தி ஆகுது அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தேனி வளர்ப்புன்றது இதுல இருந்து நமக்கு நிறைய ஒரு லாபகரமான தொழில் சொல்லலாம். ஸோ எப்படி அப்படின்னா தேனும் நம்ம கொடுக்கலாம், இன்னொன்று பெட்டியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மூலமாகவும் பிளஸ் பயிற்சியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு சமூக சேவையாகவும் அவன் தேன் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து 30 இருந்து 50 கிலோ வரைக்கும் தேன் வந்து நமக்கு கிடைக்குது ஒரு மாசத்துக்கு. நான் சொல்றது இந்த தேன் வந்து 1 கிலோ இந்த ஒரு பாட்டில்னு எடுத்துக்கிட்டா 1 கிலோ வருது. கிலோ கணக்குல 1 கிலோ பாட்டில் வந்து நம்ம 600 ரூபான்னு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த பெட்டிகள், அதாவது தேனி குடும்பங்கள் மொத்தமா, அதாவது இந்த பெட்டி ஸ்டாண்டு உள்ள முழு குடும்பம் உள்ள அடைகளோட வச்சு தேனி குடும்பங்களா 2500 ரூபாய்க்கு நாங்க வந்து விற்பனை பண்றோம். ஸோ என்னுடைய புதிய ராணியை உற்பத்தி செஞ்சு அந்த ராணியை வச்சு குடும்பங்களாகவும் கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமா எங்களுக்கு தேனும் ஒரு வருவாய் கிடைக்குது. கடந்த அதாவது இந்த தேனி வளர்ப்பு தொழில் தொடங்காததுக்கு முன்னாடி எனக்கு இருந்த நிலையை விட இப்ப இந்த தேனி உற்பத்தி மூலமாகவும் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இந்த தேனி குடும்பங்கள் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. நம்ம அந்த செய்யக்கூடிய ஒரு சேவையாகவும் இந்த தொழில் மட்டும் இருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு வீட்டுகள்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருந்து தேனை வந்து ஒரிஜினல் தேனை வந்து இந்த நம்ம இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதா என்னுடைய வேலை. ஸோ அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கிறவங்களுக்கு எங்கள்கிட்ட மொத்தமா சேர்ந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பிரைஸ் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அதை வந்து சேல் பண்றாங்க. ஸோ அதன் மூலமா அவங்களுக்கும் யாரோ எவரோ அவங்க ஸோ அவங்க எங்கேயோ இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு சுத்தமான தேனை எங்கேயோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கோ ஒருத்தருக்கு அது பயனடையக்கூடிய வகையில இந்த தேன் வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பா அவங்களுக்கு ஒரு வருவாய் வந்து கொடுக்கும்.
ஸோ நான் பயிற்சி இது வரைக்கும் கொடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம பயிற்சி கொடுத்தது ஒரு 500 பேருக்கு மேல வந்து தேனீ வளர்ப்பு பயிற்சி வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுல 200 பேருக்கு பக்கம் வந்து தேனீ வளர்ப்பு தொழில் வந்து தொடங்கி சொந்தமா பண்ணிக்கிருக்கிறாங்க. அதுல ஒரு 100 பேர் வந்து லைசன்ஸை எடுத்து இந்த தேனீ வளர்ப்பு பண்ணையுடைய பேர் வச்சு பிராண்ட் பேர் நேம் வச்சு நம்பர் எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் நம்பர் எடுத்து அவங்க வந்து ப்ராப்பரா பண்ற அளவுக்கு என்னுடைய பயிற்சி நான் சொல்லி கொடுத்து அவங்க என்னுடைய பயிற்சியாளர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி சொந்தமாவே தொழில் வச்சு பண்ற அளவுக்கு என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் அவங்க இந்த தொழில வளர்ந்துக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த தேனீ வளர்ப்பு தொழில் நான் ஃபர்ஸ்ட் தொடங்கும் பொழுது கேவிக்கில இருந்து நான் பயிற்சிகளை கத்துக்கிட்டு ஸோ ஒரு மினிமம் ஒரு 10 பெட்டிகள்ல தான் வச்சு நான் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ அந்த 10 பெட்டிகள்ல இருந்து தேனியும் நான் கொடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு வருவாயையும் எடுத்துக்கிட்டு தேனி பெட்டிகளையும் பிரீடிங் பண்ணி எனக்கு வந்து அதை கொடுத்து அதுல இருந்து ஒரு வருவாய்களை எடுத்து இன்னைக்கு வந்து பெட்டிகளை அப்படியே குடும்பங்களை பிரிச்சு பிளஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு பெட்டிகளையும் நான் தனியா வாங்கி இன்னைக்கு வந்து நான் ஒரு 200ல இருந்து 500 பெட்டிகளுக்கு பக்கம் என்னுடைய பண்ணைகள் இருக்கு. அதுல வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட்டுக்குமே பெட்டிகள் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததுனால கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு 200 பெட்டிகளுக்கு பக்கம் நம்மளுடைய மாஸ் தேனீ பண்ணையில இப்போதைக்கு இந்த டேட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த பெட்டிகள் வந்து நான் செலவு இருக்கேன் அப்படின்னா எதுவுமே இது வரைக்கும் லோன் எதுவுமே அப்ளை பண்ணாம லோன் எதுவுமே வாங்காம இந்த அளவுல நான் சொந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியில பண்ணிக்கிருக்கேன். ஸோ இப்பதான் எனக்கு ரீசெண்டா தான் சில பேர் சொன்னாங்க நேஷனல் பீ போர்டுல பதிஞ்சா அவங்க அதன் மூலமா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சது. ஸோ அடுத்து இந்த நேஷனல் பீ போர்டுல பதிவு பண்ணலான் இருக்கேன். தேனி பெட்டிகள் எடுத்துக்கிட்டா ஒரு 1000 பெட்டிகளுக்கு மேல என்னுடைய பண்ணையில வந்து கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய முழு நம்பிக்கையா இருக்கு. ஸோ இந்த தேனீ வளர்ப்பு தொழில் வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். ஸோ அப்படிதான் இந்த பூமி வந்து ஒரு கண்டிப்பா மகர்ந்த சேர்க்கை நடந்து விவசாயம் வந்து அழியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.